Request stop. இது பொறுப்பு இல்லை. போயிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது ரெண்டு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. சிட்டிக்கு தான் போகணும். ஸோ ட்ரெயினில் போக வேண்டியது இருக்குது. ட்ரெயினை போய் பிடிப்போம். வாங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகலாம். ட்ரெயின் வந்துருச்சு. அப்படியே ஏற வேண்டியது தான். இன்றைக்கி எங்கெங்கே போகிறோன்றதை நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். வாங்க. வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இடமே ஒரு அமோகமான இடம். ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். எனக்கு கொஞ்சம் கால்சியம் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்தியாவில் இருக்கும் போது எடுத்தது. இங்கே வந்து 8 months ஆனதுனால அதுக்கப்புறம் எடுக்கலை. ஸோ போய் எடுத்து பார்ப்போம் அப்படின்னுக்காக தான் போயிட்டுருக்கோம். இந்த லெபார்ட்டரியில் தான் கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 1 to 2 days ஆகும்ன்றாங்க ரிசல்ட்டு. எஸ்எம்எஸ்லேயே வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? ஹேர் கட் பண்ணுறதுக்கா? சரி, நீங்கள் போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு வாங்க. நான் அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி இந்த ரோடை சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, முடி வெட்டுறது காசு கொடு. காசா? எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது என்னோட பொறுப்பு இச்சை. பொறுப்பு இல்லை. சரி, தரேன். விண்டோ ஷாப்பிங் வந்து ரியல் ஷாப்பிங்காக மாறாமல் இருந்தால் சரி. இல்லை அந்த மாதிரி மாறுறதுக்கான சூழ்நிலை வராதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சும்மா தான் பார்க்க போகிறேன். ஏதாவது இருந்தால் பார்ப்பேன், பட் வாங்க மாட்டேன் மேக்ஸ். பாருங்க, ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ எங்கே போகிறோம்? அடுத்த பிளேஸுக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து எனக்கு விசா வந்துருச்சு ஆல்ரெடி. நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே ஏதாவது ஜாப் வேக்கன்சி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வீட்லேயே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குதா. அதான் ஒரு ஏஜென்சி. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது கிடைக்குமா, இல்லை என்ன மெத்தட் ஆஃப் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கேட்கணும். அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு வருவோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது ஃபுல்லாக டாமெண்ட்ரி தானா. இவ்வளோ பேர் இங்கே ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, காலேஜில். ஆமாம், ஏஜென்சிக்கு போயிட்டு வந்தாச்சு. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபுல் டைம் ஜாபுக்கு அப்படின்னா இங்கே வந்து இவங்க இது ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம தனியாக தான் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதனால் பார்ட் டைம் ஜாபுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வந்து நம்மளே கால் பண்ணி கேட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ நான் எல்லாமே சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் வெளியில். பயங்கரமாக பசிக்குது. ஆமாம், இல்லை இன்னைக்கு தேர்ஸ்டே. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் நான் கம்ப்ளீட்லி இன்றைக்கி வெஜிடேரியன். அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணுது. அங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, பார்த்துருக்கோம். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம ஊர் ஃபுட்டும் கிடைக்கும், ப்ளஸ் வெஜிடேரியனும். இங்கே எல்லாமே மேக்ஸிமம் நான்வெஜ்ஜாக தான் இருக்குது. இங்கே பார்க்க உங்களுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்லி பயங்கரமாக குளிருது. முடியல, அப்படியே ஷிவர் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சல், பயங்கர அலைச்சல். ஏன்னா நிறைய ஒர்க் வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து எல்லாமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அவுட்டர்லேருந்து வர இங்கே ரொம்ப ட்ராவலாக இருக்கா, அதனால் அடிக்கடி வந்துட்டு போக முடியல. இந்த பாம்பே எக்ஸ்பிரஸில் தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கே தான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் கூட ப்ளஸ் வெஜ் ஐட்டமும் கொஞ்சம் கிடைக்கிது எனக்கு. ஸோ அதனால் என்னப்பா மெனு பார்த்தாச்சா? பார்த்துட்ருக்கேன்.
வாட் இஸ் த வெஜ்ஜி தோர் ஃபுல்லாக வெஜ்ஜா? ஓகே சென்னா பூரி இருக்கு, சோளா பூரி. ஓகே எனக்கு பார்க்குறேன். ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஷாஹி பன்னீரும் ப்ளைன் நான் அப்புறம் பராத்தா. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1130 யூரோஸ் வந்திருக்கு. நம்ம ஊர் காசு படி பார்த்தீங்கன்னா ஒரு 1300 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இங்கே இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த நம்பர் 40ன்னு போட்டிருக்கா. ஸோ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு பீப் சவுண்ட் கேட்குமா, அந்த ரெட் கலர். ஸோ அந்த சவுண்ட் கேட்டுட்டா நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு 2-3 வேலை மால்லேயுமே வாங்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம். வயிறு கொஞ்சம் ரொம்ப பசிக்குது. பீப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சவுண்டு. போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு, பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எடுத்தாச்சா? பார்த்துட்டே இருக்கேன். இது வாங்கலாமா? காலியாக போகுது, கொஞ்சோண்டு தான் இருக்குது. சரி, நீ பார்த்துட்டு இருக்கேன் அந்த கேமரா. பாய். வாங்கலாமா என்னன்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பார்ப்போம், அப்புறமா வாங்கிக்கலாம். இது 2 மட்டும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் என்னோடய பர்ச்சேசிங் ஐட்டம் இன்னையோடது. இன்றைக்கி மாலில் வாங்கினது இந்த ஐட்டம்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது 2 பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு, ஒரு 3 டாப்ஸும் 2 பேண்ட்டும் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து நைட் ட்ரெஸ் வீட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி மாற்றி தனித்தனியாக செட்டாக எடுக்கல. சும்மா 3 டாப் தனியாகவும் 2 பேண்ட் தனியாகவும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிரம் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என்னென்னா ஆர்டினரியோட சிரம், ஹேர் கேர் சிரமு. இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குன்றனால வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கனால நான் திரும்பி வாங்கியிருந்தேன். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. இதோட நல்ல ரேட் கம்மியான சிரம்ஸுமே நம்ம இந்தியாவில் நிறையவே கிடைக்கிது. பட் எனக்கு இங்கே அந்தளவுக்கு கிடைக்க மாட்டுது. அப்படின்றனால எனக்கு செட்டானது ஒரு சிரமன்றனால இது கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரம். இது வந்து நான் இது வரைக்குமே ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் நம்ம இந்தியன் பிராண்ட் அப்படி இல்லைன்னா கொரியன் பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். விட்டமின் சி சிரம் தான் இது, ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி. ஆனால் வந்து இந்த ஊர் பிராண்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இங்கே வந்து இது வந்து என்ன பிராண்ட் போட்டிருந்துச்சுன்னா ஹங்கேரியன் போட்டிருந்துச்சு. ஆமாம், மேட் இன் ஹங்கேரியன் போட்டிருந்துச்சு. ஸோ சரி இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஜஸ்ட் ஒரு ட்ரைக்காக இந்த சிரம் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூம். இது வந்து நான் வாங்கலை, ஹஸ்பண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக பர்ஃப்யூம் ஒன்று நல்ல ஸ்மெல்லில் இருக்க ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும்னு ஆசை. சரி, இது ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நல்லா தூங்கிட்டோம், பயங்கர டயர்டு. ஏன்னா காலையில் மார்னிங் ஏர்லியாகவே கிளம்புனதுனால நைட்டு ஒரு 8:30-9 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர. அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவ்வளோதாங்க, தேவையானது எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் டின்னர் மட்டும் செஞ்சு சாப்பிட்லான் இருக்கோம். சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.